அவருடனான நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நடிகர் திரு பார்த்திபன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகில் பல முக்கியமான வேடங்களில் திரு ராஜேஷ் நடிச்சிருக்கிறாரு. இப்போ அவருடைய மறைவு செய்தி நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அவருடனான உங்களுடைய நினைவலைகளை எங்களோட பகிர்ந்துக்கங்க. வணக்கம்னு ஆரம்பிக்கிறத விட இது ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த செய்தி. எனக்கு இப்ப சொல்லப்பட்டப்ப கூட நீங்க இன்னொரு தடவை ஊர்ஜிதப்படுத்திட்டீங்களா இந்த செய்தி என்ன கேட்டேன். உங்களுடைய இப்ப யார் கனெக்ட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட நான் கேட்டேன், ஊர்ஜிதப்படுத்தினீங்களா அந்த செய்தி உண்மைதானான்ட்டு. ஏன்னா தினந்தோறும் அவர் ஏதோ ஒரு டாக்டரோட உட்காந்து பேசுவார், ஹெல்த்தை எப்படி பாத்துக்கிறதுங்கிறத பத்தி பேசுவாரு. ஐஸ்வரி வேலனுடைய மகளுடைய திருமணத்துக்காக நான் போயிருக்கும் போது கடைசியா அந்த போன வாரம் நான் அவரை சந்திச்சேன். அப்ப கூட என்கிட்ட சொன்னாரு, பார்த்திபன் சார் நீங்க ஒரு தடவை வீட்டுக்கு வாங்க, 99 வயசு வரைக்கும் நீங்க எப்படி வாழ்றது, சௌகரியமா வாழ்றது எப்படி, ஆரோக்கியமா வாழ்றது எப்படின்னு நான் உங்களுக்கு கத்துத்தரேன், 100வது வயசு உங்களுடைய பொறுப்பு அப்படிலாம் ஜோக் அடிச்சிட்டு இருந்தாரு. அதாவது அவ்வளவு தூரம் அவர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற அல்லது ஹெல்த்தியா மற்றவங்க இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மனுஷர். அதே மாதிரி ஒரு மேடையில பாக்யராஜா இருக்கிற ஒரு மேடையில அவர் தன்னுடைய முடி இவ்வளவு கருப்பா இருக்கிறதாகவும், முடி எல்லாருக்கும் கொட்டிடுச்சுன்னு வருத்தப்படுவாங்க, ஆனா நான் முடி கொட்டலையேன்னு வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒன்று சொல்ல, நான் ஏதோ ஒரு ஜோக் அடிக்க, அந்த மாதிரி நாங்க சந்திக்கும் போதெல்லாம் பேசுறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாகவும் ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு என்னென்ன செய்யறது. அவரு தான் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு ஒரு டாக்டர், டக்குன்னு எனக்கு பேர் மறந்து போச்சு. அவர் இந்த குடிநீரை நன்னீர்னு ஒரு நீரை அவர் கொடுப்பாரு. சர்க்கரையும் உப்புமே அவர்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டோம்னா இந்த ஆரோக்கியமா இருக்கலாம். இப்படி எல்லாமே நாங்க பேசுறது சினிமாவை மீறி நிறைய டிப்ஸை பத்தி பேசுவோம். அதே மாதிரி சினிமாவுடைய நுணுக்கம் ரொம்ப தெரிஞ்சவர், ஒரு ஸ்கிரீன் பிளே எப்படி எழுதுறதுங்கிறது தெரிஞ்சவர். உதாரணத்துக்கு அந்த 7 நாட்கள் படத்துல பாக்யராஜர் எழுதின ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு இவரு தான் சர்டிஃபை பண்ணுவாரு. அதாவது இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் இருக்கும். உலக சினிமாக்களை பார்த்து உலக திரைப்படங்களுடைய ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கும், இது எல்லா பெரிய பொது அறிவு நிறைய உள்ள ஒரு மனிதர் அவரு. நான் கேட்பேன், நீங்க இவ்வளவு அறிவு வச்சுட்டு ஏன் சார் டைரக்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பயம்தான் பார்த்துக்கணும் சார், பணம் போயிடும்ல அப்படின்னுவாரு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் அவருக்குமான நெருக்கம். அவர் கன்னிப்பருவத்திலே படம், அவரு முதல் படம். அந்த படத்தப்ப நான் டப்பிங் பேச போயிருக்கேன். அந்த படத்துல முதல்ல அவருக்கு பேச வச்சு பார்த்தாங்க, சரியா இல்லைன்னு சொல்லிட்டு வேற யாரோ சின்ன குரல் நான் பேசினேன். அங்கிருந்து எனக்கும் அவருக்குமான பழக்கம். அப்படி சினிமால ரொம்ப முக்கியமான வேஷங்கள் எல்லாம் நிறைய படங்கள், சிறை மாதிரியான படம், இதெல்லாம் சிறப்பான வேடங்கள் நிறைய அவர் பண்ணியிருக்காரு. வர வர அவர் படங்கள்ல நடிக்கிறத மீறி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறது எப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய விஷயமா இருந்தது. அப்படிதான் இருப்பார் அவர், அப்படி கம்பீரமா இருப்பாரு. அவரு இன்னொரு சிவாஜி சார்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கம்பீர தோற்றம், குரல் வளம், அது எல்லாமே நிறைந்த ஒரு நடிகர். இவ்வளவு ஆரோக்கியத்தை பத்தி பேசுறவரு இப்படி ஆயிடுச்சேங்கிறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. சார், இப்போ அவரோட திரைப்படங்களை நீங்க ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா? அவருடைய குணம் அப்படிங்கிறது எப்படியாக இருக்கும் சார்? இப்ப நான் சொன்னது பூரா குணம் தாங்க. அதாவது ஆரோக்கியமா தான் மட்டும் இருக்கிறது இல்லாம மத்தவங்க எப்படி ஆரோக்கியமா, வாங்க சார் நம்ம ஒரு நாளைக்கு தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லாம, நீங்க வாங்க சார் நம்ம வீட்டுக்கு, நீங்க 99 வயசு வரைக்கும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எப்படி ஆரோக்கியமா இருக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றதுதான் அவருடைய நல்ல குணம்னு நான் பாக்குறேன். எப்பவுமே சினிமால நடிச்சு ஹீரோவா இருந்து அதுக்கப்புறம் குணச்சித்திர வேடங்கள் பண்ணி அதுக்கப்புறம் ஓய்வு பெற்று எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமா ஒதுங்காம அவர் கடைசி வரைக்கும் மத்தவங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இருந்த ஒரு நல்ல மனிதர். அதுதான் எனக்கு அவரை பத்தின ஒரு பார்வை. இணைப்பில் உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.